கொஞ்ச நாளாவே இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு டிசைனை சென்ட் பண்ணி இதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸ் டிசைன் சென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு செக்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம 1000 to 1500 ரேட் வர மாதிரியான பிளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் டிசைன் பார்ப்போம். இந்த பிளவுஸ் டிசைனில் ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 4 லேயர்ஸ்க்கு த்ரெட் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா தான் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 லேயர்ஸ்க்கு த்ரெட் அவுட்லைன் கொடுத்துட்டு சுகர் பீடும், பஞ்ச் பீட் அண்ட் டியூப் பீட், இந்த மூணு தான் இந்த பிளவுஸ் டிசைனுக்கு பீட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் வச்சு ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 mm பஞ்ச் பீட் ஒரு பார்டர், இந்த ரெண்டும் தான் இங்கே பார்டராகவே டிசைன் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறமா டியூப் பீடும் சுகர் பீடும் வச்சு ஜிக்ஸாக் மாடலில் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த ஜிக்ஸாக்குக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அகெயின் ஒரு 3 mm பீட் அதுவும் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாகவுமே 4 mm பீடும் அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடும் வச்சு தான் ஃபுல்லாக 2 லைன் அப்படியே லாக் பண்ணிடுது. இவ்வளோ தான் பார்டராக ஒர்க் பண்ணிடுறது. நெக்கும் ஸ்லீவும் ரெண்டுமே சேம் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அந்த 2.5 mm பீடு ஆர் 3 mm பீட் வச்சு ஒரு தமிழ் அந்த ஆயுத எழுத்து ஷேப் மாதிரி அக் மாடலில் வர்ற மாதிரி சின்ன சின்னதாக புட்டாஸ் கொடுத்து ஃபுல் பிளவுஸ் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பிளவுஸ் டிசைனுக்கு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 1000. ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 ரேட்டு தான் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு போகும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு லாபமாக. இப்போ நம்ம அடுத்த பிளவுஸ் டிசைன் பார்க்குறோம். இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்டோன்ஸும் பீட்ஸும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய சிம்பிளான பிளவுஸ் டிசைன் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்டரில் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் 4 mm பஞ்ச் பீட் ஒரு லேயர், திரும்பவும் சுகர் பீட் ஒரு லேயர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டாஸ் தான். ஸோ கோல்டு திலகம் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கு மேலே ஒரு சின்னதாக சுகர் பீடும் ஒரு பஞ்ச் பீடும் வச்சு லாக் பண்ணுற மாதிரி தான் ஃபுல் டிசைனுமே வந்திருக்கு. இந்த பிளவுஸ் டிசைனுக்கு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 1500. மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் மெட்டீரியலுக்கு போகும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே வாங்க, இப்போ நம்ம அடுத்த தேர்ட் டிசைன் பார்ப்போம். இந்த டிசைன் சிம்பிள் பீட் ஒர்க் தான் இதுவும். பட் ஆனால் ஸ்லீவ் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுல் ஒர்க் இருக்குது. ஸ்லீவில் ஜஸ்ட் என்னென்னா ஜரி யூஸ் பண்ணி தான் ஃபுல் ஒர்க்குமே டிசைன் பண்ணியிருக்கு. சின்ன சின்னதாக அங்கே இங்கேயா பீட் கொடுத்துருக்கு. இல்லாமல் யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய நெக்லைன் பார்டரில் ஒரு லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் பஞ்ச் பீட், ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்து அகெயின் ஒரு பஞ்ச் பீடும் ஒரு சுகர் பீடும் வர மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் தான். ஸ்லீவோட பார்டருமே அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் லைன்ஸ் மட்டும் கண்டினியூஸாக ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஒரு சின்ன சின்ன பீட். ஸோ இந்த டிசைனுக்கும் நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500. மெட்டீரியல் ரேட் ஒரு 100 to 150 இந்த ரேட் தான் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் போகும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் டிசைனும் நீங்கள் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நம்ம இப்போ 4th டிசைன் பார்க்குறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் டிசைனில் என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டோன்ஸும் பஞ்ச் பீட்ஸ், செயின் ஸ்டோன் கொஞ்சம் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா எல்லாமே சுகர் பீட் தான். நெக்லைன் பார்டர் எப்பவும் போல் ஒரு லேயர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லேயர் செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் திரும்பவும் சுகர் பீட், பஞ்ச் பீட்ஸ் வச்சு ஃபுல் பார்டரையும் டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு நெக்கோட பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்லீவோட பார்டரும் வந்திருக்கு. ஆனால் ஸ்லீவில் என்னென்னா பார்டரை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 லேயர்ஸ்க்கே உங்களுக்கு செயின் ஸ்டோன் வருது. ஒரு லேயர் செயின் ஸ்டோன் அப்படின்னா அடுத்த லேயர் திரும்பவும் சுகர் பீட், இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக ஒரு 1 inch விட்டுக்கு ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே வெர்டிக்கல் லைன் தான். ஆனால் அந்த வெர்டிக்கல் லைனுமே ஜரி யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஜரி அவுட்லைனுக்கு இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கு மேலே சின்ன சின்னதாக பஞ்ச் பீடும் சுகர் பீடும் வர மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு புட்டாஸ் டிசைன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அங்கங்கே சின்னதாக ஒரு 2 பீடும் ஆட் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான். இப்போது இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500. இதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ். ஏன்னா செயின் ஸ்டோன் கொஞ்சம் நிறைய வரதுனால உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் மெட்டீரியல் சார்ஜ் போகும்.
மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்த ப்ளவுஸ் டிசைன், இதுவும் ஒரு பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்னா சிம்பிளான டிசைன். இது ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் 2 லேயர் ஜரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பஞ்ச் பீட் மட்டும்தான் பார்டராக கொடுத்துருக்கு. வேறு சுகர் பீட் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பஞ்ச் பீடை ஒட்டி ஒவ்வொரு 4mm பீட், அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கப்புறமா ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கு. ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்து அதுக்கு சென்டர்லேயும் ரைஸ் பீட் வர்ற மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஒரு சக்கரை வச்சு ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 3 சுகர் பீட்ஸும் அதோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் ஃபுல் ப்ளவுஸ் டிசைனுமே. ஸ்லீவ், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாமே காமன் தான், ஒரே டிசைன் தான். புட்டாஸ் கூட அங்கே சின்ன சின்ன புட்டாஸ் கூட எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கான ரேட் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1300 ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 250 வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் ரேட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் தான் இதுவுமே. இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சுகர் பீட், பஞ்ச் பீட்ஸ், செயின் ஸ்டோன், அப்புறமா கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்லேயும் ஒரு 10 ஸ்டோன் போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் ஒரு லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் பஞ்ச் பீட், அகெயின் சுகர் பீட், அதுக்கு அடுத்தது திரும்பவும் செயின் ஸ்டோன் ஒரு லேயர் கொடுத்துட்டு திரும்பவும் பஞ்ச் பீட், அதுக்கப்புறம் அந்த அரும்பரும்பாக வர்ற மாதிரி ஒரு 4mm பஞ்ச் பீட், அதோட ஓரத்தில் ஒரு சுகர் பீட், ஃபுல்லாகவுமே இவ்வளோ தான் நம்மளோட நெக்கோட பார்டர். ஸோ நெக்கோட பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்லீவோட பார்டரும் டிசைன் பண்ணியிருக்கு. அப்புறம் என்னென்னா இது வந்து 3/4 ஸ்லீவ் தான். இப்போ ஒரு 10 inch ஹைட்டு ஸ்லீவ் டிசைன். இதுக்கு ஸ்லீவோட பார்டர் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் பக்கமாக ஒரு பெரிய மோட்டிஃப் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பீடும் ஸ்டோனு தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோவி ஷேப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி அந்த ஸ்டோன் அந்த ஷேப்பையே அப்படியே மேலே கொண்டு வர மாதிரி பீட்ஸும் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி தான் ஃபுல் டிசைனுமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்னதாக அங்கே இங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள்லேயே தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு லாபமாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைனில் லட்கன் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 250 தான் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆகும். ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ அடுத்த ப்ளவுஸ் டிசைன், இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் ப்ளவுஸ் டிசைன் மாதிரியே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கு. நெக்கோட பார்டர் பீடும் செயின் ஸ்டோனும் பீடும் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக பார்டர் டிசைன் பண்ணியிருக்கு. அதே பார்டர் தான் ஸ்லீவுக்கும் கொடுத்துட்டு சென்டர் ஸ்லீவோட சென்டரில் ஒரு பெரிய மோட்டிஃப் மாதிரி அந்த ப்ளவுஸ் டிசைனில் கோவி ஸ்டோன் கொடுத்து அதுக்கு மேலே அப்படியே கோவி ஷேப்லேயே மோட்டிஃபாக டிசைன் பண்ணிட்டு இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் கொடுத்து அந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி பீட்ஸு, செயின் ஸ்டோன், பஞ்ச் பீட்ஸில் இருக்கக்கூடிய 4mm பீட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே அந்த ரவுண்ட் ஷேப்பையே கொண்டு வந்து ஒரு பெரிய மோட்டிஃபாக டிசைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மோட்டிஃபாக ஃபுல் ப்ளவுஸையும் கவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ப்ளவுஸ் டிசைனுமே அதே ரேட் தான், 1500 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான். உங்களுக்கு ரொம்ப செயின் ஸ்டோன் இதில் யூஸ் பண்ணலை, கொஞ்சமாக ஒரு லேயர் தான் செயின் ஸ்டோன் வந்திருக்கு. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 200 எடுத்துருக்கிறேன். ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் நாம் ஒரு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான், ஈஸியாக தான் பண்ணியிருக்கு. நெக்கோட பார்டரில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபஸ்ட்டு நெக்கோட பார்டரில் த்ரெட் லோடிங் ஒரு லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பேர்ல் பீட், அப்புறம் திரும்பவும் சுகர் பீட், அகெயின் செயின் ஸ்டோன், ஒரு லேயர் சுகர் பீட், இந்த மாதிரி நெக்கோட பார்டரை டிசைன் பண்ணிவிட்டு கொடி டிசைன் கொடுத்துருக்கு. ஃபுல்லாகவுமே கொடி தான். கொடியும் ரொம்ப கிராண்ட் ஒர்க் கொடி டிசைன் மாதிரி இல்லாமல் சிம்பிளாக கொடி கொடுத்து சின்னதாக லீஃபும் போட்டு லீஃப்லையுமே த்ரெட்டால் ஃபில் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதோட எண்டு ஓரத்தில் பஞ்ச் பீட்ஸ் வச்சு ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான். ஸ்லீவுமே அதே மாதிரி தான். நெக்கோட பார்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம் அதே மாடல்லே ஸ்லீவோட பார்டரும் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்மளோட ஸ்மால் சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸை கொடுத்து அதை சுற்றி பீட் கூட கொடுக்கல, ஜஸ்ட் ஜரி அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500. இதோட ரேட் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு ஒரு 200 to 250 வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் போகும்.
ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் ஒரு த்ரெட் ஒர்க் டிசைன் தான். இது ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் பார்டர் டிசைன் கொடுத்துருக்கு. ஒரு லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் பேர்ல் பீட், ஒரு லேயர் சுகர் பீட், மொத்தம் 3 லைன் தான் உங்களுக்கு பார்டராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடி மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன லீவ்ஸ், ஸோ சின்ன லீஃப் போட்டு அதில் த்ரெட் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதை சுற்றி ஜரி அவுட்லைன் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஜரி அவுட்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ளவுஸோட ரேட் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ நம்ம பீட் அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். ஜரின்னு சொல்லும்போது குயிக்காக நமக்கு ஒர்க் முடியும். அப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுத்த லீஃப் மாடலில் சுகர் பீட் கொடுத்துட்டு அதோட ஓரத்தில் ஒவ்வொரு பேர்ல் பீட், ஒயிட் கலர் பேர்ல் பீடும் கொடுத்து ஃபுல் நெக் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நெக்கோட பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்லீவோட டிசைனும். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கும் நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500. மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான் உங்களுக்கு இதுக்கு ஆகும். ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைனும் நீங்கள் ஒரு 1 டே ஆர் 2 டே அவ்வளோ ஒரு நாளுக்குள்ளே முடித்தாதான் நமக்கு இது ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் டிசைன், இது 10 இன்ச் ஹைட்டு ஸ்லீவ் வர மாதிரியான டிசைன் தான். ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கு, ஆனால் சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கு. இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கோல்டன் ஜரி த்ரெட், பஞ்ச் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அப்புறம் ரெட் கலர் ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ், செயின் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பார்டர் எப்படி வருது அப்படின்னா ஒரு லேயர் பஞ்ச் பீட், அப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் செயின் ஸ்டோன், ஒரு லேயர் சுகர் பீட். எப்பவும் போல் நம்ம ஒரு பார்டர் ரெடி பண்ணுற மாதிரி தான். நெக்கோட பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் பஞ்ச் பீட். இதுதான் ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்கு. நெக்கோட பார்டர்லேயே அதுதான் இருக்குது, ஸ்லீவோட பார்டர்லேயே அதுதான் இருக்குது. ஸ்லீவ்க்கு உள்பக்கம் ஃபுல்லாக என்ன பண்ணிக்குவேன், ஜரி அவுட்லைன், ஜரி கொடுத்துட்டு அந்த ஜரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சுகர் பீட், ஒரு பஞ்ச் பீட், ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கு. குயிக்காக ஒர்க் முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்குறோம் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும். இது அப்படி இல்லை, சீக்கிரமாக நம்ம ஒர்க் முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1500. மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 150 தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் 1000 to 1500 ரேட்கான ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நான் எண்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா மெட்டீரியல் அமௌண்ட் சொல்லியிருப்பேன். சில பேருக்கு அந்த மெட்டீரியல் அமௌண்ட் இந்த டிசைனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஜாஸ்தி அல்லது கம்மி அந்த மாதிரி டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.